ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மைன்கிராஃப்ட் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது பண்ணப்பட்டனா மறக்காமல் எல்லாம் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆனில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்துட்டு மைன்கிராஃப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணதுமே நான் வந்துட்டு கேமுக்குள்ளே வந்துட்டேன். நம்ம வந்து க்ரியேட் நியூ வேர்ல்டு பண்ணணும். க்ரியேட் நியூ வேர்ல்டு லோட் ஆகிட்டே இருக்குது. க்ரியேட் நியூ வேர்ல்டு வந்து டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, பேர் வந்துட்டு சேனலோடையே வந்துட்டு வச்சுருவோம். அஜய் கேமிங் ஒய்டின்னு போட்டோம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்கேன் 2014 ஒய்டி. ஓகே, ஸோ இது என்னது, இது டிஃபிகல்ட்டி ஈஸி நார்மல். ஈஸி வைக்கலாமா நார்மல் வைக்கலாமா இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாதனால நார்மலில் வச்சுருவோம். தென் இந்த ரெண்டு வந்து டான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோ கோர்பல்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்லோ டேஸ்ன்ட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். என்னது சூஸ் கண்ட்ரோல் மூடா, ஜாய்ஸ்டிக்கு டீப் பேடு வேண்டாம். இது முதல்ல இது வேண்டாம். இது வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வருது. சர்க்கிள்னாலே எனக்கு பிடிக்காது. இது எதுவும் நல்லா இருக்குங்க. தொண்டை வரை கட்டிக்கிச்சு. ஆனால் பெட்ராக்கில் இந்த கேம் வந்துட்டு இது வேர்ல்டுக்குள்ளே போகும்போதே இது மாதிரி லோட் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ தான் ஒரு டென்ஷன் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் கிட்ட வந்து பாட்டுட்டே இருக்கிறேன். என்னடா வருமா வராதா, வரும் ஆனால் வராது. அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ பிரேக் பிளாக் பிக் கிராஃப்டிங் மேக் ஹெல்ப்ஃபுல் ஐட்டம் கிராஃப்டிங் கைஸ். ஆனால் இந்த கேமில் வந்துட்டு ஏற்கனவே போன வீடியோன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த கேமில் வந்துட்டு எது கிடைத்தாலும் எல்லாமே ட்ரையாங்கிள் தான் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ பார்த்துக்கோங்க. மைன்கிராஃப்ட் எழுதிக்கிற உண்மை ட்ரையாங்கிள் தான் எழுத இருக்குது. அங்கே பக்கத்தில் பாருங்கள் மரம், இங்கே கீழே செடியில் குட்டி செடியெல்லாம் இருக்குல்ல, செடியை பூ கீழே விழுந்துருந்துச்சுன்னா இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அது கூட சதுரமத்தில் இருக்குது. இது என்னது வெள்ளை கலரில் கழுதையோ குதிரையான்னு தெரில. சரி, அதெல்லாம் நம்ம வந்து வேர்ல்டுக்குள்ளே போய் பார்த்துக்குவோம். நீ சீக்கிரம் சுற்றி தொலை. வருவியா வரமாட்டியா? சிறிது நேரங்கள் கழித்து இவ்வளோ நேரம் வரவே மாட்டேங்குது. வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு கைஸ். சர்வைவல் லோடிங் சர்வைவல் வந்துருச்சு. ஏங்க என்னதுங்க இது இடம்? எங்கள் ஜாய்ஸ்டிக் வேறு மேலே வேறு இருக்குது. அது வேறு மாற்றிட்டு வந்துடும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இன்னும் காட்ட மாட்டேங்குது, லோட் ஆகுது. செட்டிங்ஸ்குள்ளே சீக்கிரம் போ. வந்துருச்சு கைஸ். டச்சுக்குள்ளே போய் கஸ்டம் கண்ட்ரோல்ஸ்குள்ளே போய்ட்டு உங்கள் சைஸ் வந்து சின்னது பண்ணிவிடும். ஒரு 76 வச்சுருவோம். ஓகே, டன்னு. போகலாம் கைஸ். ரிவ்யூ. ஓகே, இப்போ எதுவும் நல்லா பெரிய மரமாக பார்த்து வெட்டணும் கைஸ். முதல்ல இங்கே சுற்றி என்னென்ன நல்லா இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். இங்கே தண்ணி இருக்குது. இங்கே இன்னும் ஸ்டோனில் வச்சுருக்கு. ஸ்டோன்னா கல். ஆமாம், பச்சை கல்லில் இருக்குது. என்னென்னு தெரியல கைஸ். கீழே யாருமே வெள்ளையாக இருக்குது. சரி, அதுவும் நம்ம முதல்ல மரத்தை தானே வெட்டணும். அந்த வேலையும் முதல்ல பார்ப்போம். ஸோ நான் வந்து லோட்டோட வந்து பேசிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த் வந்து ஏற்கனவே 25 நிமிஷம் நான் கரெக்டாக போடும்போது 25 நிமிஷம் கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சீக்கிரம் இல்லை கைஸ், ஃபார்வேர்ட் பண்ணி அவளுக்கு எதுவுமே வரல. பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, அவ்வளோ வேகமாக கூட இது பண்ணல. ஆனால் எனக்கு அந்த கேமில் வந்து என்ன ஒரு டவுட்னா, மரத்தை வந்து கையிலே எப்படி கைஸ் பண்ண முடியும்? அது ரியலாக ட்ரை பண்ண என்ன ஆகும்? கையெல்லாம் உடஞ்சிடாது? சரி, இது முதல்ல வந்துட்டு பிளாங்க்ஸ் ஆக்கணும் கைஸ். அப்புறம் எந்த மரமாக இருந்தாலும் அது வந்துட்டு கிராஃப்ட் பண்ணணும் கைஸ். அது வந்துட்டு பிளாங்காக மாற்றணும். வந்து ஒரு மரக்கட்டை பீஸ்க்கு வந்துட்டு 4 பிளாங்க் செய்யலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ 11 இருக்கா? நம்மளுக்கு அவ்வளோ கணக்கு தெரியாது, கால்குலேட்டர் இருக்குது. 44 செய்யலாம். ஸோ இங்கே சைடில் வந்துட்டு இங்கே பாருங்கள், மார்க் பண்ணி காட்டினா வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் வந்து செய்ய முடியுங்கிறது. அது ரெட் கலரில் ஷேட் பண்ணி பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஒரு வேளை அதுக்கு நம்மக்கிட்ட வந்து அது செய்யறதுக்கான பொருள் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், பேசிகிட்டு இருக்க கேப்லேயே அந்த கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு, கிராஃப்டிங் டேபிள் வந்து எப்படி செய்யணும்னா,
ஒரு மரத்தை வச்சு 4 பிளாங்க் செய்கிற மாதிரி 4 பிளாங்க்கை வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். அப்புறம் வந்து ஸ்டிக் செஞ்சு வச்சுக்கணும். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த 2 ஓனானா ரொம்ப வந்துச்சுல, ரொம்ப நம்மளே கடிக்க வருதுன்னு நினச்சிட்டேன். முதல்ல வந்து ஸ்டோன் பிக்காக்ஸா அது என்னன்னு வேறு தெரில. ஆனால் இதை வச்சு தான் வந்துட்டு கல்லை வெட்டணும். ஸோ இந்த கல்லை வச்சுட்டு கல்லில் இருக்க மாதிரி கத்தி அதில் செய்ய முடியும். இந்த கல்லில் செய்ய முடியாதம்மா. சரி இருங்க, இந்த கல் வந்துட்டு பச்சை கலரில் இருக்கிறதால வரலையோன்னு நினைக்கிறேன். சரி முதல்ல கிராஃப்டிங் டேபிள் முதல்ல உடச்சிப்போம். உடச்சி இங்கிருந்து கொண்டு போடுவோம். உடைக்கடிக்க எவ்வளோ சிரமமாக இருக்குது. சீக்கிரம் உடச்சிட்டு சீக்கிரமாக வரணும். ஏன்னா கஷ்டமும் மேலமும் பறந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்கும் கிராவிட்டிக்கும் சம்மந்தமாக இருக்காதாட்டம். பாருங்க, நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு பாடுறேன் கொஞ்சம் நேரம். இங்கே மேலே பார்த்தீங்களா, மேலே வந்துட்டு அதனது மண்ணெல்லாம் மேலே பறந்துட்டுருக்கு. இது மண் தானே கைஸ், டேர்ட்னா மண் தானே அப்படின்னு நினைக்கிறேன். கிடச்சிருச்சு கைஸ். இந்த ஸ்டோன் பேர் வந்து காபிள் ஸ்டோனு கைஸ். ஓகே, இந்த ஸ்டோன் வச்சு நம்ம வந்துட்டு லிவர் செய்யலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டோன் வச்சுட்டு வந்துட்டு லிவர் செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கத்தி செய்யலாம். அப்புறம் வந்து மரவெட்டி செய்யலாம். அதுக்கப்புறம் மண் தோண்டியா இப்போ நம்ம சொல்லுவாங்களே ஷவலா, ஷவலு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அந்த மரத்தில் செஞ்ச பிக்காக்ஸை வந்து தூக்கி வீசிட்டு அது என்னங்க கலெக்ட் ஆகிடுச்சு. சரி கைஸ், ஏன்னா மரத்தை வச்சு வெட்டினா விலைக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால நம்ம வந்து ஸ்டோனை வச்சு ஸ்டோனை வெட்டுறோம். முள்ளால் தான் எடுக்கிற மாதிரி ஸ்டோனால் தான் எடுக்கணும். சரி, இதை கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் வந்து மைண்ட் பண்ணுவோம். சீக்கிரமாக இங்கே பக்கத்தில் பாட்டு வர ஓடுது கைஸ், கேட்குதா? பழைய பாட்டு மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. இந்த காலத்து பாட்டெல்லாம் போட முடியாது. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபர்னஸ் செய்யணும் கைஸ். முதல்ல வந்துட்டு கத்தி செஞ்சுக்கலாம், சார்வு ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஃபர்னஸ் செய்யணும். ஃபர்னஸ்க்கு மொத்தமாக வந்து 8 காபிள் ஸ்டோனா, 1 2 3 4 5 6 7 8. ஆமாம் கைஸ், ஃபர்னஸ் செய்ய நம்மளுக்கு மொத்தம் வந்து 8 காபிள் ஸ்டோன் வேணும். இந்த 8 காபிள் ஸ்டோன் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்னஸ் வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஃபர்னஸ் வச்சு நம்ம வந்துட்டு கோழியை அடித்து இந்த மாதிரி இங்கே இருக்க விலங்குகளை நம்ம வந்து அடித்து அதோட கறி வந்துட்டு பச்சை சாப்பிட்டா நம்மளுக்கு அவ்வளோ வந்து ஹெல்த் ஏறாது. அது வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டா தானே ஹெல்த் வரும். இந்த ஃபர்னஸ் வந்துட்டு சமைக்கலாம், அதனால தான் ஃபர்னஸ் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஃபுல் மரத்தையும் வந்து வெட்டணும். அதனால் நம்மளுக்கு வந்து மரம் வேணும். அதனால் நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் மரத்தையும் முடிச்சாச்சு கைஸ். அப்படியே சர்ன்னு மரத்தை வெட்டியாச்சு. எத்தனை ஸ்டாக் வந்திருக்கு? ஒரு ஸ்டாக் தான் வந்திருக்கு. அம்மா பெரிய மரத்தை வெட்டியும் பார்க்கலாம். இங்கே கீழே மரமெல்லாம் இருக்குது. சரி, சீக்கிரமாக நம்மளோட அந்த குட்டி இதுக்கு போயிடுவோம் கைஸ். குட்டியமாக ஒரு குழி மாதிரி செஞ்சிடல, அங்கே போயிட்டு இன்னும் உள்ளே போக முடியல. சரி, கிராஃப்டிங் டேபிள் மேலே உடச்சி எடுத்து வச்சுப்போம். ஸோ கைஸ், ஆனால் இந்த இடத்துல ஒரு இடத்துலையும் சாப்பாடு கிடைக்கல. ஒரு கோழி இல்லை, ஒரு ஆடு இல்லை. பாருங்க, ஆடுன்னு சொல்லி வாய்மூரில் பக்கத்தில் ஆடு வர கற்றுது. பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட ஆடு கிடைத்தது கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சாப்பாட்டுக்கு பஞ்சங்கிறதால நம்ம வந்துட்டு இங்கேருந்து வேறு இடத்துக்கு மூட்டை கட்டிட்டு கிளம்புறோம். ஸோ இந்த இடத்துல வந்து சோறும் இல்லை, எதுவும் இல்லை. எந்த கோழி, எந்த மாடு, ஏங்க ஒரு சின்ன பன்னிக்கிட்டு ஒரு சின்ன கோழி கூட கிடைக்கல கைஸ். என்ன கிடச்சிருச்சு கைஸ். உள்ளே இருக்கும்போது கிடச்சிருச்சு. கேம்காரனுக்கு டென்ஷன் ஆகிட்டானுங்களாட்டுக்கு நம்ம புலம்புறது பார்த்து. வேறு இது அப்படியே பண்ணிக்கிட்டு இங்கே சொல்கிறதெல்லாம் அப்படி கிடைக்குதுங்க. அப்படியே இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்போ வந்து எடுத்து வைக்கணும்னா நம்மளோட வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் அது மாதிரிலாம் கட்டுவோம்ல, அதுக்கு தான் கைஸ். ஸோ இந்த இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்ட முடியுமான்னு தெரியல, இன்னும் கொத்த மாதிரிப்பா. ஸோ கைஸ், இதில் நம்மளுக்கு வந்துட்டு பன்னிக்குட்டி மாடலே கிடச்சிது. கேம்காரங்க நம்ம சொல்கிறது அப்படியே இது பண்ணுறானுங்க. அப்படியே நம்மளுக்கு தேவைங்கிறது வீடு கட்டுறக்கெல்லாம் தந்தாலும் நல்லா தான் இருக்கும், தரமாட்டாங்க. எங்கள் பக்கத்தில் பாட்டு வர ஓடுது, கேட்டாலும் நிம்மதி பேசணும். எங்கே அதுக்குள்ள நைட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கேமில் வந்து பெட்டும் செஞ்சுக்கலாம். பெட்டு செய்யறதுக்கு மொத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு
3 பிளாங்க்கா 3 பிளாங்க்கு 3 செம்மறி ஆட்டோட முடி வேணும். அது 3 செம்மறி ஆட்டோட முடி வந்துட்டு வேறு கலர் இருக்கக்கூடாது. ஒன்று எல்லோ, ஒன்று ப்ளூ, இன்னொன்று ரெட், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 3மே ஒரே கலரில் தான் வந்துட்டு. ஒயிட்னா ஒயிட்டு, பிளாக்னா பிளாக், அந்த 3மே வந்துட்டு ஒரே கலரில் தான் இருக்கணும். இது வரைக்கும் என் கண்ணில் ஒரு ஆட்டுக்குட்டி வர மாட்டல. ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் நிற்போம், விடிகிற வரைக்கும் நிற்போம். இந்த பக்கத்தில் பாட்டு வரும்போது டிஸ்டர்ப் பண்ணின்னே இருக்குதுங்க. இங்கே ஃபர்னிச்சர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு லைட்டு மிச்சமாகும் கைஸ். நம்மளுக்கு இன்னும் வந்து கோல் கிடைக்கல. கோல்னால் அது ரொம்ப நிலக்கரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நிலக்கரி வச்சு இந்த கேமில் வந்து லைட் செய்யலாம். ஸோ லைட் எப்படி வந்து செய்யணும்னா, ஒரு ஸ்டிக்கு, இப்போ ஸ்டிக் எப்படி வந்து செய்யணும்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டிக் வந்து எப்படி செய்யணும்னா பிளாங்க் வச்சு செய்யணும். ஓகேங்களா, பிளாங்க் வச்சு செய்யணும். இப்போ வந்து ஸ்டிக்கை வச்சு லைட் செய்யலாம். ஒரு ஸ்டிக்கு ஒரு கோல் ரெண்டுத்தையும் போட்டோம்னா எத்தனை, ஒரு 4 டார்ச்சா தெரியல கைஸ். நானே அது வந்துட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் கைஸ் பார்த்தேன். அதுலேயும் நான் பாருங்க எவ்வளோ கற்று வச்சுருக்கேன். அதெல்லாம் படிக்கிற பையன் கைஸ். சொல்லி வாய்மொழி பார்த்தீங்களா, நான் சொன்னதுமே விடிஞ்சிருச்சு. சரி எப்படி வெளியே போவோம், மூட்டை கட்டுவோம் இங்கேருந்து. ஆனால் கைஸ் இது லக்குக்குன்ட்டாலே கிடைக்க கைஸ். நம்ம புலம்பிட்டா இருக்கும்போது அதுக்கு பாட்டு கண்ணு கிடச்சிருக்கு அந்த ஆடு மாடெல்லாம். ஆனால் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ கைஸ் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும். அதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நான் வேண்டாம், முதல்ல இந்த மாட்டை முதல்ல போட்டுருவேன். இப்போ தான் வெடிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும் கைஸ். இங்கே பாருங்க கீழே தண்ணி. ஆமாம் கைஸ் நான் சொன்னது கரெக்டாக நாட்டிருக்கீங்க பாருங்கள். அந்த கல்லுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி தாங்குதுன்னு தெரியல. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆடு கிடச்சிருச்சு. 2 ஆடு கிடச்சிருச்சு. ஆனால் கைஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் பட்ட அவஸ்தை இருக்கே. 2 தடவை கரண்ட் போச்சு, 3 தடவை ஃபோனில் சார்ஜரே நிற்கல. காலேருந்து பார்த்து 2% சார்ஜர் அது வச்சுருந்தேன் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே கலர் ஆட்டில் வந்துட்டு இது பண்ண முடியாது, வந்து பெட் செய்ய முடியாது. எங்கே இது நேரங்க தண்ணி கவுங்க உள்ளே போனாலும் ஒரே மஞ்சளாக்கு. நம்ம ஊர் சாக்கடை தண்ணி நினைக்கிறேன். சரி நீ வேகமாக போய் அந்த கோலை ஃபஸ்ட்டு போய் மைண்ட் பண்ணுவோம். சீக்கிரமாக போ. ஸோ கைஸ் நான் வந்து மைன்கிராஃப்ட்டுக்கு நான் வந்து பிகினருங்கிறதால எனக்கு வந்து அவ்வளோக்கு எதுவும் தெரியாது. ஸோ மற்றதால எப்படி விளையாடுன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு அது என்ன மரத்தை வெட்டுறது, ஆட்டை போட்டு தள்ளுறது, பிட் செய்கிறது, ஃபர்னஸ் செய்கிறது, அதுக்கு மேலே ஒரு ஒன்றும் தெரியாது. பின்னாடி அந்த டார்ச் செய்கிறது, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது கைஸ். நீங்கள் ஏதோ ஒன்று இது பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடு எப்படி கட்டலாம் அது மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியா இருக்குது. இது அப்படிமெல்லாம் நான் எப்படி வந்து வீட்டை கட்டலான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிமெல்லாம் வைங்க. நான் இங்கே இதை வந்துட்டு யோசிச்சு வேணால் வைக்கிறேன். எது மாதிரி வீடு முதல்ல வந்துட்டு சிம்பிளாக கைஸ் கட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் ஹவுஸ் மாதிரி கட்டுவோம். நம்மளால் வாழ்க்கையிலே தான் வீடு கட்ட முடியல, கேம்லேயாவது வீட்டை கட்டணும் கொஞ்சம் சீக்கிரமாக. ஐயோ பக்கத்தில் பாட்டை வேறு போட்டுக்கிறாங்க கைஸ். பக்கத்தில் கோயில் திருவிழா வாட்டிருக்கு. இங்கே இல்லைங்க, கோயில் திருவிழாவில் இல்லைங்க, பக்கத்தில் இதோட பாட்டு போட்டிருக்கேன் கைஸ். ஒரு தாத்தான்னு நினைக்கிறேன். சரி அந்த தாத்தா விட்ரும், அவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டில் அவர் பாட்டு போட்டுருக்காரு. சீக்கிரம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரம் சவுண்டு வேறு வச்சுக்கிறாருங்க. சரி கைஸ் இந்த இடத்த விட்டு முதல்ல சீக்கிரமாக போயிட்டோம்னா நல்லது. ஸோ கைஸ் நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தோடு விளையாடுறதுக்கு ஒரு லைக்காச்சும் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் ப்ராப்ளம் தாங்க. கரண்ட் ப்ராப்ளம் இப்போ ஃபோன் ப்ராப்ளம். இந்த ஃபோன் வச்சுட்டு இங்கே காலையிலலாம் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்க்கும்போதும் நிறைய இருக்க மாதிரி தான் நான் பார்த்த நிலையிலேன்னு தெரியல. என் ஃபோன் சார்ஜர் வந்துட்டு ஃபுல்லாக தாங்கும். ஆனால் இப்போ வந்து 2% ஆகுது. சரி கைஸ் இதே கொஞ்சம் வந்து உடச்சி இது உடச்சிக்கிறாரு. அது எப்படி சொல்கிறது, உடச்சதான்
சரி ஏதோ இந்த கேமில் இப்படி அடிச்சு தான் நான் அதுக்கு உடச்சி தான். வயசு இந்த தாத்தாவோட பாட்டெல்லாம் நீங்கள் கண்டுக்காதுங்க. என்னது கைஸ் இது மஞ்சள் கலரில் இருக்குது? என்னது இது? தவளையா? இங்கே அந்த கேமில் தவளை இல்லாமல் இருக்குது. நான் என்ன நினச்சிட்டேன் கோழி பன்னி மாடு ஆடு எதுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் நைட் ஆச்சில் கைஸ் இந்த கேமில் கொஞ்ச நேரத்துக்கு முடியல. நைட் ஆச்சுலன்னா நம்ம கூட ஒரு பந்தில் கூட போய் உட்காந்துருந்தோம்ல. அப்போது என்னாச்சு, நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணிட்டு நான் வந்து எடுத்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா அது எப்படி சொல்கிறேன், அந்த ஒரு ஜன்னல் மாதிரி கூட வச்சுருந்தேன் கைஸ், ஒரு கேப் மட்டும். அந்த கேப்புக்குள்ளே நின்றுட்டு நான் வந்துட்டு என்ன நடக்குது வெளியே அப்படின்ட்டு பார்த்துருந்தேன். சரியா, அப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்தாங்க கைஸ், யாருன்னு தெரில. ப்ளூ கலர் பேண்ட்டாக பச்சை கலர், வந்து பச்சையாக தான் கைஸ் இருந்தேன். பச்சையாக தான் இருந்தேன். பேண்ட் வந்துட்டு என்ன ப்ளூ கலரா? ப்ளூ கலர். கையை இப்படி நீட்டிகிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெயிட்டாக, 2 கையும் அப்படியே நீட்டிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு சரி அவனும் விளையாடிக்கிறது வந்துக்கிறான்ட்டு அவங்ககிட்ட போய் பேசணுன்னு பார்த்தா அதுக்கிட்ட சும்மா டேமேஜ்னு அப்படி தரான். ஸோ அவன் யாருன்ட்டு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் கற்றுப்பேன். ஸோ கைஸ் அவன் வந்து யாருன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பார்க்குறக்கு இது நம்ம கேரக்டர் சைஸில் தான் கைஸ் இருந்தான். நம்ம விளையாடுறோம்ல அந்த கேரக்டர் சைஸ் தான். ஸோ நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பேசுகிறப்ப நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த இடத்த விட்டு போகணும் கைஸ். அதுக்கு வந்து போட் செஞ்சு போயிட்டோம். சரி பை பை. நீங்கள் எனக்கு தந்ததுக்கெல்லாம் அதுமாதிரி பெட்டு கொடுத்தீங்க, காப்ஸ்டோன் எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி. அந்த கைஸமும் பட சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இப்படி தானே ஒரு தடவை பாட்டு பண்ணி திரும்பி போவாங்க. சீக்கிரம் போங்க. நீங்கள் நம்ம கேரக்டருக்கு ஃபாஸ்ட்டாக சர்ருன்னு வர்ற மாதிரி சும்மா சில்லுன்னு போயிட்டு வர்ற மாதிரி நல்லா பர்மிஷன் அப்படி கைஸ் போகும். ஒரே நேரத்தில் இப்படி போகிறோமா இருக்க எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி போய்க்கலாம். என்னதுங்க இது? அந்த லீஃப் மேலே போட் விட்டா அந்த லீஃப் மேலே போட் விட்டா அந்த லீஃப் அப்படியே இதாக இருக்குது. ஓஹோ. இப்போ கைஸ் அதுவும் நம்ம வந்து இப்போ தான் நான் வந்து கேம் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்தேன்னா அதுதான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ் விளையாண்டுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒரு 2-3 பேர் தான் உட்காந்து வந்துட்டு டீம் போட்டு விளையாடுவாங்க கைஸ். இதுலேயே வந்துட்டு எப்படின்னா இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் பக்கத்து வீட்டு பையன் எகத்து வீட்டு பையன் அது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விளையாண்டுட்டு இருந்துக்கிறானு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒருத்தன் வந்து மைனிங் போ, இன்னொருத்தன் வந்து மரத்தை வெட்டுறக்கு போ, இன்னொருத்தன் வந்து ஃபுட் கலெக்ட் பண்ணி, இது மாதிரி 3 பேரும் 3 விதமாக போயிட்டு அது வந்து ஒரு பெரிய பறவையாட்டு இருந்துச்சு கைஸ். அது ட்ராகன் தான் நினைக்கிறேன். அப்புறமா என்டர் ட்ராகன் சொல்லிகிட்டு இருந்தானுங்க. அப்படின்னா என்ன ட்ராகனும் தெரியும். அது வரைக்கும் போயிட்டானுங்கன்னா அது என்ன கைஸ் பெரிய இதுவா இந்த கேமில்? நீங்கள் ஒன்று என்ன இது பண்ணுறாங்க எனக்கு தெரியல. நான் வந்து கேட்டேன் இந்த என்டர் ட்ராகன் கிட்டே போயிட்டு அந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்ச மாதிரியா அப்படின்னு கேட்கலான்னு கேட்கலாம். நீங்கள் இது நினச்சிக்கோங்க. இங்கே அவ்வா ஆடி கிடச்சிருச்சு, இன்னொரு ஆடி கிடச்சிருச்சு. இப்போயே பெட்டு செய்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். எங்கே கிராஃப்டிங் டேபிள் இங்கே முன்னாடி தான் இருக்குது. இருங்க கொஞ்சம் மேலே போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு ஆடுங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் ஆடாக இருக்குது. சரிங்க சும்மாலாம் வந்துட்டு டேட்டை போட்டு வந்து மேலே ஏறிப்போம். ஸோ வந்து கீழே வந்து பார்க்கும்போது மேலே வந்து காபிள் ஸ்டோனு மலை மாதிரியே இருந்துச்சு கைஸ். சரி அந்த மலை மேலே என்ன தான் இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு போனேன். இங்கே வேறு காற்று வேறு அடிக்குது வேகமாக விசுன்னு. ஸோ வந்து மாடியில் உட்காந்தா கைஸ் நான் வந்து வாய்ஸ் ஓப்பன் வந்து தந்துட்டுருக்கேன். இது வந்து நான் பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டு போடுறது காற்றடிக்கிற சவுண்டில் உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் சண்டை, யார் மண்டை உடைய போகுதுன்னு தெரியல. சரி கைஸ், ஆனால் வந்துட்டு இந்த இடமும் வந்துட்டு அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கைஸ் இது ஒரு டேர்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். டேர்ட்டு இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இது என்னதுங்க? இது குணா கேட்க மாதிரி இருக்குது. ஹலோ சரி கைஸ் சரி. ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா அது என்னமோ அந்த அம்மா இருந்துச்சுல அந்த காபிள் ஸ்டோனில் இருந்த இடமாட்டேன், அந்த பச்சை கலர் காபிள் ஸ்டோன் அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி தலையில் கிர்ன்னு ஆகுது கைஸ். அதனால அந்த இடத்த விட்டு வந்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டி வந்துட்டோம்.
ஸோ இந்த மரத்துலேருந்து பாதுகாப்பாக இறங்கும் போடு டேமேஜு. ஸோ பஸ் இந்த இடத்த விட்டு முதல்ல ஒரு நல்ல இடமா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சீக்கிரமாக போவோம், கறியை சாப்பிட்டுப்போம். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஹார்ட் ஹெல்த் கொஞ்சம் இருக்கும். ஸோ பஸ் நடந்து காலே தனியாக பிஞ்சு போயிட மாட்டேருக்கு. ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு டே 2 நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி பை கைஸ், இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. லவ் யூ ஆல்.